லிஃப்ட்ல நான் எடுத்த போட்டோவை போட போறேன்னா ஓகேம் பாரு. அவங்க பாக்குறதுக்கு அந்த லிஃப்ட்ல நல்லா இல்லாட்டி கூடயும் தொந்தியும் கிந்தியுமா டயர்டா இப்பதான் மேட்ரு முடிச்சுட்டு நிக்கிற ஆளு மாதிரி. இவங்க மேட்ரு முடிச்சவங்க மாதிரி பின்னாடில இருந்து போட்டோ போடுவாங்களாம். ரொம்ப அசிங்கமான போட்டோஸ் அதெல்லாம். நான் நட்பு போட்டோஸ்னே பாக்கலன்னா. இது ஊர் அறிந்த உண்மை. அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அஃபேர். விஜய் கையில கிடைச்ச தங்கத்தை காலால ஒத்தச்சு தள்ளி இருக்கான் விஜய். விஜய் ட்ரிஷா நிஜமாவே பாரு கமரு தாயா. கமரு தான் விஜய். ஆக்சுவலா பாரு ட்ரிஷா, கமரு விஜய். இது ட்ரிஷா சாண்ட்ரா என்கிற சங்கீதாவை உதச்சு தள்ளின தருணம் அது. அதுக்கு அப்புறம் மீட் பண்ணா எப்படி இருக்கும் ஹேங் அவுட் பண்ணும்போது. That is Vijay to me. Adhe comfort, adhe love, adhe respect. Thanks for being an amazing co-star and one of my dearest friends. ஓம் சக்தி பராசக்தி விஜய் சார் பையனுக்கு திருசா சித்தி அப்படின்னு. I think என்னோட 20 years careerல the most long-term journey I've had with a co-star is Vijay. டைட்டில் விஜய த்ரிஷா காதல் இரகசியம் வெளியே வந்துவிட்டதா? சங்கீதா டிவோர்ஸ் கேஸ் தி ஃபுல் ட்ரூத். ஒரு திருமண விழா, 100க்கும் மேற்பட்ட விருந்தினர்கள், கேமராக்கள். ஆனால் அன்று அந்த விழாவில் யாரும் பார்க்கவில்லை மணமகன் மணமகளை. எல்லாரும் பார்த்தது ஒரே மேட்சிங் டிரெஸ்ஸில் வந்த 2 பெயர்களை, விஜய, த்ரிஷா. அந்த ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் வெடித்தது. ட்விட்டர் ட்ரெண்ட் ஆனது. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் நிரம்பியது. யூடியூப் கமெண்ட்ஸ் கொந்தளித்தது. ஆனால் நண்பர்களே, அந்த வீடியோ வெறும் தீப்பொறி மட்டுமே. உண்மையான நெருப்பு வேறே எங்கோ இருந்தது. சங்கீதா தாக்கல் செய்த விவாகரத்து மனுவில் ஒரு வாக்கியம் இருந்தது. அந்த வாக்கியம் ஒரு நடிகையின் பெயரை சேறு பூசியது. அந்த மனு லீக் ஆனது. த்ரிஷாவிடம் மைக்கை நீட்டினார்கள். அவர் திரும்பி நடந்தார். 2வது முறையும் திரும்பி நடந்தார். அந்த வீடியோவும் வைரலானது. அதன் பிறகு த்ரிஷாவின் அம்மா ஒரு ரீல்ஸ் லைக் செய்தார்கள். அவ்வளவுதான். கதை வேற லெவலுக்கு போய்விட்டது. இன்னைக்கு இந்த முழு விஷயத்தையும் ஒவ்வொரு ஆங்கிள் லையும் நாம் பார்க்க போறோம். நமஸ்காரம் நண்பர்களே, உங்களுக்கு இதயபூர்வமான வரவேற்பு. தமிழ் சினிமாவில் இப்போது மிகவும் சூடான தலைப்பு என்னன்னா இது மட்டும்தான், விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கு. ஆனால் அந்த வழக்கின் பின்னே ஒளிந்திருக்கும் த்ரிஷா கனெக்ஷன், அந்த கனெக்ஷனை கன்ஃபார்ம் செய்வது போல வந்த உமா கிருஷ்ணனின் லைக் மற்றும் இந்த முழு விவகாரமும் விஜயின் அரசியல் வாழ்க்கையை எப்படி பாதிக்கும் என்ற பெரிய கேள்வி. இந்த சேனல் நாம் எப்போதும் ஒரு விஷயத்தை செய்வோம், அவசரமாக ஜட்ஜ் செய்ய மாட்டோம். ஆனால் ஃபேக்ட்ஸ் ஹைட் செய்யவும் மாட்டோம். இன்னைக்கு நாம் பார்க்க போவது என்ன நடந்தது, என்ன லீக் ஆனது, யார் என்ன சொன்னார்கள், என்ன சொல்லவில்லை, ஏன் சொல்லவில்லை, மற்றும் ஏப்ரல் 20 விசாரணையில் என்ன நடக்கலாம் என்று. ரெடியா? போகலாம். முதல்ல ஃபேக்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம், யாரையும் குறை சொல்லாம. என்ன நடந்தது என்று மட்டும். முதல் ஃபேக்ட், சங்கீதா விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் விஜய் ஒரு நடிகையோடு திருமண மீறிய உறவில் இருக்கிறார் என்று குறிப்பிடப்பட்டது. நடிகையின் பெயர் மனுவில் இல்லை. 2வது ஃபேக்ட், அந்த மனு நீதிமன்ற ஆவணம் சோஷியல் மீடியாவில் லீக் ஆனது. இது யாரால், எப்படி நடந்தது என்று தெரியவில்லை. 3வது ஃபேக்ட், விஜய் மற்றும் த்ரிஷா ஒரே மேட்சிங் டிரெஸ்ஸில் ஒரு திருமண விழாவில் கலந்து கொண்டனர். வீடியோ வைரலானது. 4வது ஃபேக்ட், ஒரு நெட்டிசன் அந்த வீடியோவை ஷேர் செய்து தாலி கட்டுவது உறுதி, தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று கேப்ஷன் போட்டார். த்ரிஷாவின் அம்மா உமா கிருஷ்ணன் அந்த ரீல்ஸை லைக் செய்தார்கள். 5வது ஃபேக்ட், 2 முறை ரிப்போர்ட்டர்கள் த்ரிஷாவிடம் கேள்வி கேட்க முயற்சித்தனர். 2 முறையும் த்ரிஷா மறுத்தார். அந்த வீடியோக்கள் சோஷியல் மீடியாவில் வைரலாகின. இவ்வளவுதான் ஃபேக்ட்ஸ். மற்றதெல்லாம் ஸ்பெக்குலேஷன். ஆனால் அந்த ஸ்பெக்குலேஷனுக்கு காரணங்கள் இருக்கின்றன. அதை நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இந்த கதையில் மிக முக்கியமான டர்னிங் பாயிண்ட் மனு லீகானது. நினைத்து பாருங்கள், நீதிமன்ற ஆவணங்கள் கான்ஃபிடென்ஷியல், அவை பொதுமக்களுக்கு கிடைக்காது. ஆனால் இந்த மனு யாரோ வெளியே கொண்டு வந்தார்கள், சோஷியல் மீடியாவில் ஷேர் செய்தார்கள். இது ஒரு கேள்வியை எழுப்புகிறது. யாருக்கு இதனால் பயன்? சங்கீதாவுக்கு, விஜய்க்கு, த்ரிஷாவுக்கு இல்லை. பயன் பெற்றது யார் என்றால் சோஷியல் மீடியாவில் வியூஸ் வேண்டியவர்களுக்கு, விஜயின் அரசியல் எதிரிகளுக்கு, அல்லது வேறு யாரோ ஒரு ஹிடன் அஜெண்டா உள்ளவர்களுக்கு. மனுவில் ஒரு வாக்கியம் இருந்தது. அந்த வாக்கியம் பரவியது. மக்கள் யூகிக்க ஆரம்பித்தார்கள். சங்கீதா சொல்லும் அந்த நடிகை த்ரிஷாதானா இல்லையா யாருக்கும் தெரியாது. ஆனால் வீடியோவில் இருவரும் மேட்சிங் டிரெஸ்ஸில் வந்தார்கள். அது நெருப்பில் எண்ணெய் ஊற்றியது.
இப்போது ஒரு நடிகை நீதிமன்ற வழக்கில் பேர் இல்லாமலே கோடிக்கணக்கான மக்களின் கண்களில் சந்தேகத்தின் நிழலில் நிற்கிறார். இது நியாயமா என்று நாமே யோசிக்க வேண்டும். சோஷியல் மீடியா ஒரு பக்கம், மீடியா இன்னொரு பக்கம். எல்லோரும் பேசுகிறார்கள், ஆனால் நேரடியாக தொடர்பானவர்கள் அமைதி. விஜய் பேசவில்லை, த்ரிஷா பேசவில்லை, சங்கீதா வழக்கமாகவே மீடியாவிடம் பேசுவதில்லை. 3 பேருமே சைலண்ட். ஆனால் மற்றவர்கள். பார்த்திபன் ஒரு பொது விழாவில் இந்த விஷயத்தை பற்றி பேசினார். அதை த்ரிஷா கண்டித்தார். அவர் வழக்கமாக எதையும் பொதுவில் ரெஸ்பாண்ட் செய்வதில்லை. ஆனால் பார்த்திபன் விஷயத்தில் மட்டும் கண்டித்தார். அதாவது அவர் கம்ப்ளீட்லி சைலண்ட் இல்லை. தேவைப்படும் போது பேசுவார். ஆனால் விஜய த்ரிஷா விஷயத்தில் பேசவில்லை. இங்கே ஒரு ஒப்பீடு முக்கியம். வி. பிரகாஷ். சைந்தவி விவாகரத்தில் நடிகை திவ்ய பாரதியின் பேரு அடிபட்டது. உடனடியாக திவ்ய பாரதி வெளியே வந்தார். இது உண்மையில்லை, எனக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தெளிவாக சொன்னார். த்ரிஷா, ஒரு வார்த்தை இல்ல. ஏன்? இதற்கு 2 விளக்கங்கள் சாத்தியம். ஒன்று, சட்ட ஆலோசனை. வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும்போது என்ன சொன்னாலும் ஆபத்தாகலாம். 2, உண்மையே இல்லாவிட்டால் ஏன் பதில் சொல்ல வேண்டும் என்ற நிலை. எது சரி என்று நமக்கு தெரியாது. ஆனால் இந்த அமைதி மக்களுக்கு நிச்சயம் பல அர்த்தங்களை தருகிறது. இது தமிழ் சினிமாவில் புதிது இல்லை நண்பர்களே. பல நடிகர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை பொதுவில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. திருமண பிரச்சனைகள், விவாகரத்துகள், காதல் கதைகள் இவையெல்லாம் ஒரு காலத்தில் மீடியாவில் வந்தன. இப்போது அது சோஷியல் மீடியாவில் வருகிறது. வேகம் அதிகமாகியிருக்கிறது. ஆனால் பேட்டர்ன் அதே. ஆனால் விஜய் விஷயத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. விஜய் இப்போது ஒரு நடிகர் மட்டுமில்லை, ஒரு அரசியல் கட்சியின் தலைவர். கோடிக்கணக்கான ரசிகர்கள் மட்டுமல்ல, வாக்காளர்களும் அவரை பார்க்கிறார்கள். ஏப்ரல் 20 விவாகரத்து வழக்கு விசாரணை. ஏப்ரல் 23 தமிழக சட்டமன்ற தேர்தல். இந்த 2 தேதிகளும் ஒரே வாரத்தில் இருக்கின்றன. இது தற்செயலா அல்லது யாரோ இந்த விஷயத்தை தேர்தல் நேரத்தில் வெளியே கொண்டுவர பிளான் செய்தார்களா? தமிழ் அரசியலில் இதற்கு முன்னாடியும் தேர்தல் காலத்தில் தலைவர்களை பற்றிய தகவல்கள் திடீரென வெளியே வந்திருக்கின்றன. பொலிட்டிக்கல் டைமிங் என்பது தற்செயல் இல்லை, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த சர்ச்சையில் ஒரு விஷயம் நான் கவனித்தேன். த்ரிஷாவை பற்றி இப்போது வரை எத்தனை வீடியோஸ் வந்தன, எத்தனை ஸ்பெக்குலேஷன்ஸ் பரவின, எத்தனை சேனல் அவரது பெயரை சேறு பூசின. ஆனால் த்ரிஷா ஒரு இன்டர்வியூ கொடுக்கவில்லை, ஒரு ட்வீட் பண்ணவில்லை, ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போடவில்லை. இந்த டிஜிட்டல் யுகத்தில் அந்த மாதிரி ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வைத்திருப்பது எல்லோராலும் முடியாது. உமாகிருஷ்ணன் விஷயத்திலும் அவர் ஒரு ரீல்ஸை லைக் செய்தார்கள். அது நேர்மையான ஒரு தாயின் உணர்வாக இருக்கலாம். மகளின் மகிழ்ச்சியை ஆதரிக்கும் ஒரு தாயின் இயல்பான ரியாக்ஷன் ஆக இருக்கலாம். அல்லது அது ஒரு டெலிபரேட் மெசேஜ் ஆக இருக்கலாம். ஆம், என் மகளுக்கு நல்லது நடக்கும் என்ற ஒரு அமைதியான அறிவிப்பாக இருக்கலாம். எது எப்படியோ அந்த ஒரு லைக் 1000 வேர்ட்ஸ் சொன்னதை விட அதிகமாக பேசியது. சோஷியல் மீடியா இதுதான் நடக்கிறது. ஒரு நிமிடத்தின் ரியாக்ஷன் ஒரு நாள் முழுக்க ட்ரெண்டிங் ஆகும். இந்த விஷயத்தில் யாரையாவது பிளேம் செய்ய வேண்டுமென்றால் நேர்மையாக யோசிக்க வேண்டும். முதல் கொஸ்டின், நீதிமன்ற ஆவணத்தை லீக் செய்தவர் யார்? இது ஒரு சீரியஸ் லீகல் வயலேஷன். இதை செய்தவர் யார் என்று இன்வெஸ்டிகேட் செய்ய வேண்டும். யாரும் செய்யவில்லை, ஏன்? இரண்டாவது கொஸ்டின், ஒரு மனுவில் பெயர் இல்லாத நடிகையை சோஷியல் மீடியா எப்படி குற்றவாளி என்று டிசைட் பண்ணியது? இது மாப் மென்டாலிட்டி. ஒரு நடிகை நீதிமன்றத்தில் குற்றம் நிரூபிக்கப்படாமல் கோடிக்கணக்கான மக்களின் கண்களில் கிரிமினல் ஆகிவிட்டார். இது எந்த நீதி? மூன்றாவது கொஸ்டின், பார்த்திபன் ஒரு பொது மேடையில் இந்த விஷயத்தை ஏன் பேசினார்? அவரது இன்டென்ஷன் என்ன? ஒரு நடிகையின் தனிப்பட்ட வாழ்க்கையை பொது விழாவில் பேசுவது எந்த வகையில் சரி? இந்த பிளேம் ஒரு பர்சன் மேல் இல்லை நண்பர்களே. இந்த பிளேம் நாம் வாழ்கிற சிஸ்டம் மேல் இருக்கிறது. கோர்ட் டாக்குமெண்ட்ஸ் லீக் ஆகும் சிஸ்டம், மீடியா எத்திக்ஸ் இல்லாத சிஸ்டம், சோஷியல் மீடியா யாரையும் ஜட்ஜ் செய்யும் கல்ச்சர். இந்த கல்ச்சர் மாறாவிட்டால் நாளை வேறு யாரோ இதே நிலையில் நிற்பார்கள். இப்போது நாம் வந்திருக்கும் இடம் இது. ஏப்ரல் 20 விசாரணையில என்ன நடக்கும்? நீதிமன்றம் என்ன சொல்லும்? விஜய் என்ன பதில் கொடுப்பார்? சங்கீதா என்ன சொல்வார்? அந்த மனுவில் இருக்கும் அலிகேஷன் பற்றி விசாரணையில் பேசுவார்களா? இந்த கேள்விகளுக்கு யாரிடமும் இப்போது விட இல்லை. ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம், விஜயின் அரசியல் வாழ்க்கை ஒரு கிரிட்டிக்கல் ஃபேஸ் இருக்கிறது. ஒரு தலைவரின் தனிப்பட்ட வாழ்க்கை வாக்காளர்களை எப்படி பாதிக்கும் என்று இப்போது தெரியவில்லை. ஆனால் தமிழக மக்கள் ஸ்மார்ட். அவர்கள் ஃபேக்ட்ஸ் பார்ப்பார்கள், ரூமர்ஸ் பார்க்க மாட்டார்கள் என்று நம்புவோம். த்ரிஷா பேசுவாரா? அல்லது நீதிமன்ற வழக்கு முடியும் வரை அமைதியாக இருப்பாரா? அந்த அமைதியே ஒரு விடையா? அல்லது அந்த அமைதி இன்னும் பெரிய குவெஸ்டின்ஸ் உருவாக்குமா? இந்த கதை இன்னும் முடியவில்லை நண்பர்களே. ஏப்ரல் 20க்கு பிறகு
நிறைய விஷயங்கள் வெளியே வரும் என்று எதிர்பார்க்கலாம். அந்த அப்டேட் உங்களுக்கு நாம் கொண்டு வருவோம். அதுவரை யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீர்கள். ஃபேக்ட்ஸ் வரட்டும், உண்மை வெளியே வரட்டும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். என்ன நினைக்கிறீர்கள் என்று காமெண்ட்ல சொல்லுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.